இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரமாரியா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி பேசுறாரு. அதாவது நான் அவருடைய இதெல்லாம் வந்து பேட்டிலாம் நெறைய பார்த்துருக்கேன். அவருடைய ஸ்பீச்லாம் நெறைய கேட்டுருக்கேன். நெறைய இடத்துல ஒரு விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆமா அவர் வந்தா ரொம்ப நல்லது. நான் இந்த பக்கம் இவங்கள எதிர்த்து போராடும்போது இன்னொருத்தவர் கூட வந்து எனக்கு பக்கத்துல என் கூட வந்து போராடும்போது, எனக்கு என்ன மாரி போராடும்போது எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் நெறைய ஸ்பீச் வந்து குடுத்திருக்காரு. நெறைய செய்தியாளர்களை பார்த்து அதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய முதல் மாநாடு நடந்ததுலேருந்து சரமாரியா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எகெயின்ஸ்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இந்த ரோட் ஷோ பண்ணதுக்கப்புறம், இல்ல திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, போய் அவர் மக்கள சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரமாரியா வந்து பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவரே வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு அ அ விஷய ஒரு ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நான் வந்து 15 வருஷமா ஆச்சு. 15 வருஷமா என்னுடைய எ என்ன எ என்னுடைய இளைஞர் படைகள, என்னுடைய மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கி வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8% வோட் பேங்க் வந்து நான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் இவங்கெல்லாம் நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது, புதுசா ஒருத்தவங்க ஓகே விஜய் அவர் சொல்றாரு, மீன் பண்றாரு. ஒரு திரை கவர்ச்சிய காமிச்சு, அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே திரை கவர்ச்சிய காமிச்சு, அது எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து எல்லாமே ஒண்ணு தான். திராவிடமும், தமிழ் தேசியமும் ஒண்ணு தான் அப்படின்னு வந்து வைக்கும்போது, எனக்கு கோவம் தான் வரும். அதனால தான் நான் வந்து அவர வந்து ரொம்ப தாக்கி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, இதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய ஸ்டாண்ட் நான் சொல்றேன் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? ஓகே. எல்லாத்துக்குமே தெரியும். கட்சி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சது தமிழ் தேசியத்த வந்து எடுத்து அத முன்னிறுத்தி வச்சு தான் அவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து இருக்கு. நெறைய கொள்கைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா, எதுக்கு ஆரம்பிச்சாரு? இந்த திமுகவையும், அதிமுகவையும் ஒழிச்சுட்டு வெளில வரணும் அப்படின்னு தான் பண்ணாரு. இன்னைக்கு யார தாக்கி ரொம்ப பேசுறாரு? அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ம் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய பத்தி தான் ரொம்ப ரொம்ப தாக்கி பேசிட்டு இருக்காரு. இப்ப அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரும், அதர் கட்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் ஒண்ணா கிடையாது. ஏன்னா, இவங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 1 1/2 வருஷம் தான் ஆகுது. திமுக கிட்டத்தட்ட திமுகவும், அதிமுகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்ட மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சது இவங்க 2 பேரும் தான். ஸோ, இதுல யார் ரொம்ப எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். இன்னொன்னு ஆட்சியில இருக்கிற அ டி திமுகவ பத்தி தான் அவங்க ரொம்ப அதிகமாவே பேசணும். அத தவிர்த்து என்னதான் வந்து அவர் வோட் பேங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாரு, என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல அ அவங்களுடைய இவருடைய கட்சியில இருக்கிறவங்கலாம் தாவி போறாங்க. அதெல்லாம் தவிர்த்து அவருடைய கொள்கை வந்து கரெக்ட்டா இருக்கு. அவருடைய பாதை கரெக்ட்டா இருக்கு. அவர்